என் தம்பி ரொம்ப பின்னாடி சொல்றாப்புல விஜய் பிரபாகர். காங்கிரஸ் நம்பக்கூடாத துரோகிகள் இல்ல, அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன். கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசிக்க நாசமாக்குன வரலாற்று பகைவர்கள். எவனாவது மறுக்க முடியுமா கேளுங்க? என் இனத்தை போர் நடத்தி கொன்னது காங்கிரஸ், அது ஆட்சின்னு நான் சொல்றத. ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்ற மகன் நான். விளங்க, என் தம்பி பாலச்சந்திரன் வரைக்கும் கொன்னவங்க அவங்க. அதனால கொலை வெறியில இருக்கேன் நான். அதை போய் பேசக்கூடாது. என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பறிச்சவன் முதல்ல இந்திய திணிச்சு, புரியுதா? என் மாநில உரிமை கச்சத்தீவை எடுத்து கொடுத்து அங்க வாழ்ந்த மலையக மக்கள்ல பல லட்சம் பேர் இரவோட இரவா குடியுரிமையற்றவர்களாக நாடற்றவர்களாக கொண்டு இறக்கி விட்டு திருப்பி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் இனத்தினுடைய விடுதலை கனவை நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநில பட்டியலிருந்து தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த நச்சு திட்டங்கள், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த மீத்தேன் ஈத்தேன் எல்லா கர்மாந்திரத்தையும் என் தலையில கட்டி இந்த காவிரி நதிநீர் உரிமையை இழக்க செய்து கொஞ்ச நஞ்ச துரோகம் அயோக்கியத்தனமும் இல்ல, புரியுதா? அவன் போய் இந்த சந்தர்ப்பாதி என் தம்பி சொல்ற மாதிரிலாம் அப்படி சாதாரண வார்த்தையில் சொல்றதை நான் விரும்பல. ஆனா புரிஞ்சுக்கணும், வளர்கிற பிள்ளை அவன் என் தம்பி விஜய் பிரபாகர்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல்ல நீ எதுக்கு சொல்லு? என் வீட்டு இளவு கழுவிய நான் செத்ததே ஒன்னாலதான். அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிக்கிறேன், எதுக்கு நிப்ப சொல்லு? எதுக்கு நிப்ப? நான் இவ்வளவு பேசுறேன்ல, இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிக்கும்னு சொல்லுங்க, நாங்க அவங்களோட நிக்கிறோம். திருப்புறங்குன்ற வழிபாட்டுக்கு வருவேன். இந்த மலை மேல இருக்கிற இந்த தூண்ல விளக்கத்தனம்ங்கிறது உரிமை கொண்டாடுவ. பக்கத்துல இருக்க மலையை வெட்டி எடுத்துட்டு போவான் குவாரின்னு நீ கேட்க வர மாட்டேன். குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் என்னுடைய இது பாடுதே. அப்ப அந்த குன்றுல என் குமரன் இருந்தானா இல்லையா? அந்த குன்று குவாரி, இது மட்டும் எப்படி? தேர்தல் வருதுன்னா உனக்கு என் இறை மேல நான் வச்சிருந்த பக்தியை பற்றை நீ வாக்காக்க துடிக்கிற. அப்ப அது எவ்வளவு இழிவு அரசியல்! இது எங்க இருக்கு மக்கள் அரசியல்? என்னுடைய மாண்பு, என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு அரசியல் இல்ல, உன்னுடைய வாக்கு அரசியல் அது. அதனால நான் அதை எதிர்க்கிறேன். என் முருகனுக்கு நீ சொல்லிதான் விளக்கத்தன்மை எனக்கு ஒண்ணு இல்லையே. நீ யாரு முதல்ல? நீ எங்க இருந்து வந்த? இத்தனை ஆண்டுகளா எங்கவே இருந்த? நீ முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீ விளக்கத்தை வரல, ஏன் வரல? அப்ப ஏன் விளக்கத்தல? நீ ஏன் வரல?